பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் சர்வதேச அளவிலான பாய்மர படகு போட்டிகளில் பதக்கங்களை வெல்லும் வகையில் சென்னையில் பயிற்சி அளித்து வருகின்றனர். சாதாரண படகு போட்டியில் இருந்து சற்று வேறுபட்டது பாய்மர படகு போட்டி. இயற்கையாக வீசும் காற்றை படகில் உள்ள பாய் மற்றும் மரங்களை கட்டுப்படுத்தி இலக்கை நோக்கி பயணிப்பது பாய்மர படகு பயணமாகும். பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து பாய்மர படகுகளில் கடல் கடந்து வெவ்வேறு நாடுகளுக்கு பயணித்து வணிகம் செய்ததும் போருக்கு சென்று வெற்றி பெற்றதும் வரலாறு. சென்னையில் ஏராளமான இளம் வயதினர் தற்போது பாய்மர படகு செலுத்த கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டி வருகின்றனர். காற்றை யூஸ் பண்ணி நம்ம இந்த விண்டை போட்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம காற்றுக்கு இந்த செயில் சொல்கிறது தான் இன்ஜின். இந்த செயில் சின்ன போட்டில் ஒரு செயில் இருக்கும். இது பியூர் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். கரெக்டான ஆங்கிளில், கரெக்டான ஸ்பீடில், கரெக்டான பொசிஷனில் அது பிடிச்சோன்னா தான் அது ஃபாஸ்ட்டாக போட்டு போகும். ஒலிம்பிக் உட்பட சர்வதேச போட்டிகளில் பாய்மர படகு போட்டியும் இடம்பெறுகிறது. சென்னை துறைமுக வளாகத்தில் உள்ள ராயல் மெட்ராஸ் யாட் கிளப் சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை மாணவர்களுக்கு பாய்மர படகு போட்டிக்கான பயிற்சி இலவசமாக அளிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் 20 பேர், சென்னை துறைமுகத்தில் இயங்கும் பள்ளிகளின் மாணவர்கள் 20 பேர் உட்பட மொத்தம் 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கட்டணமின்றி பயிற்சி அளிக்கப்படுகிறது. இங்கே ட்ரைனிங் பண்ணிட்டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ், நேஷ்னல் சாம்பியன்ஷிப்ஸில் எல்லாம் நம்ம யங்ஸ்டர்ஸ் ப்ரைஸஸ், மெடல்ஸ் எல்லாம் இங்கே வின் பண்ணிருக்கிறோம். ஸோ ஆல் ஏஜஸ் 7 இயர்ஸ், 6 இயர்ஸ் அப் டு 97 இயர்ஸ் ஆல் ஏஜஸில் போட்ஸ் இருக்கோம். இந்த கிளப்பில் பயிற்சி பெற்ற கிருஷ்ணன் என்ற வீரர் சென்னையில் நடைபெற்ற சர்வதேச பாய்மர படகு போட்டியில் 15 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் 3 பேர் சென்னை அளவில் பதக்கங்களை பெற்றுள்ளனர். பாய்மர படகு போட்டிக்கு மேலும் ஊக்கமளித்து பயிற்சி அளித்தால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் வீரர்கள் உலகளவில் சாதனை படைக்க வாய்ப்பு ஏற்படும். சென்னை துறைமுக வளாகத்தில் இந்த பயிற்சி மையத்தில் ஏராளமான மாணவர்கள் பயிற்சி பெறுவது போலவே தமிழ்நாடு அரசு சார்பில் மெரினா கடற்கரைக்கு அருகேவும் இதே போன்ற ஒரு பயிற்சி மையத்தை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பாய்மர படகுக்கான பயிற்சி மையம் திறக்கப்பட்டால் மேலும் பல மாணவர்களும் இளைஞர்களும் இந்த பாய்மர படகு போட்டிக்கான சர்வதேச அளவில் பயிற்சிகளை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் சுரேஷ்குமார்.